friends, welcome back to my channel Hungry Chef. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மினியேச்சர் டாய்ஸோட பார்ட் 2 வீடியோ தான். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மண் சொப்பு ஜாமான்களும் பிராஸ் கலெக்ஷன்ஸும் பார்க்க போறோம். மதுரை மினியேச்சர் டாய்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டா பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஸ்டீல் கலெக்ஷன்ஸும் மினியேச்சர் ஹோம் அப்ளையன்சஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பார்க்க மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஹங்க்ரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதுரையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த டாய்ஸ் வாங்க முடியும் அப்படின்றது கிடையாது. நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டிஸ்பிளேயில். ஸோ நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் டெலிவரி இருக்குது. அப்ராடுக்கும் டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேறு ரேட் வரும். ஸோ நீங்கள் அதுவும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹங்க்ரி செஃப் சேனல் மூலமா நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் கிடைக்கும். மண் சொப்பு ஜாமானில் என்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். 6 செட் டோட்டலாக வச்சுருந்தாங்க. எல்லாமே நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு செட்டு. நீங்கள் செட்டாக தான் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் தனியாக ஒரு பீஸ் வேணும் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா கூட அது எவ்வளோ ரேட் ஆகும் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு பீஸாக எடுக்கும்போது வேறு ரேட்டு, செட்டாக எடுக்கும்போது வேறு ரேட் வரும். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட் செட்டு தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பானை மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா ஒரு கடாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு சின்ன தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புளி பணியாரம் ஊற்றுவோம் இல்லையா, அதில் குட்டி சைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய தயிர் கப்பு இல்லை கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது அதிலே குட்டி சைஸ் கொடுத்துருக்காங்க. இது வடிகட்டுற தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஓட்டை போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது கொஞ்சம் பிரியாணி பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சமைச்சு எடுத்து வைக்கிற பாத்திரம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பானை மாதிரி கொடுத்துருக்காங்க. குழம்பு சட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே குட்டி சட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் செஞ்சோன்னா எடுத்து வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி ஜக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம ரியலாக குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டு. அதே மாதிரி மெட்டீரியல் தான், கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒரு ஓரியோ பார்த்துருங்க, அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனித்தனியாக. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 அடுப்பு கொடுத்துருக்காங்க. இது பேர் கொடி அடுப்புன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் பற்ற வச்சாலே அந்த சைடு நெருப்பு வரும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு சைடு பற்ற வச்சாலே போதும், அந்த பக்கமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒத்த அடுப்புன்னு சொன்னாங்க. பெரிய அடுப்பு இது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் அடுப்பு. இது சின்ன அடுப்பு, ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. 3 பானை கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெரிய பானை, பானைன்னு சொல்லிக்கலாம், குடம்னு சொல்லிக்கலாம். இது அடுத்த சைஸு. இது அதை விட கொஞ்சம் சின்னது. 6 குழம்பு சட்டி கொடுத்துருக்காங்க. இது சாப்பாடு பொங்கவும் வச்சுக்கலாம், குழம்பு ஊற்றி வச்சுக்கலாம், ரசம் செஞ்சுக்கலாம், எல்லாமே நம்ம ரியல் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்துச்சு, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும். இது பிரியாணி செய்கிற பாத்திரம் 2 கொடுத்துருக்காங்க, இல்லை சமைச்சு எடுத்து வைக்கிற பாத்திரம்னு கூட சொல்லிக்கலாம். ஒரு பெரிய சைஸு, இன்னொன்று குட்டி கொடுத்துருக்காங்க.
அடுத்து ஒரு இட்லி பாத்திரம் கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு, நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் இதை சமைச்சே கொடுக்கலாம் நம்ம. அடுத்து 2 கடாய் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சைஸ், இன்னொன்று சின்னது. ரெண்டு கப்பு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், தயிர் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பெருசு, இன்னொன்று கொஞ்சம் குட்டி. 2 தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசு, அடுத்தது கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 ஜக்கு கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் சைஸஸில். கொஞ்சம் பெருசு ஒன்று, மீடியம் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று. இது வந்து ரொம்ப குட்டியானது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது தயிர் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி கிளாஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வடிகட்டுற தட்டு 2 கொடுத்துருந்தாங்க. பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த செட்டு வாங்கினோன்னா நம்ம 2 பசங்க இருந்தால் கூட விளையாட கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு ஜாமான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் செட்டு, கொஞ்சம் பெரிய சைஸில் ஒன்று, சின்னது ஒன்று. அடுத்து குட்டி கப்பு ஊறுகாய் வச்சுக்கிறதுக்கு மாதிரி, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செட் நம்பர் 3. இதில் வந்து அழகாக வந்து அந்த ஒயிட் கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த செட்டை விட இது கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த டிசைன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் போட்டிருக்க செட்டில் இதுதான் குட்டி செட்டு. பார்த்தீங்கன்னா 2 அடுப்பு கொடுத்துருக்காங்க. ஒத்த அடுப்பு ஒன்று, அதிலே குட்டி அடுப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இட்லி பாத்திரம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம முன்னாடி பார்த்ததை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, திக்காகவும் இருந்துச்சு. ரெண்டு ஜக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் ஒன்று, குட்டி சைஸில் ஒன்று. இது பெருசு, அடுத்து வந்து குட்டி. 4 குழம்பு சட்டி கொடுத்துருந்தாங்க. சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு, ரசம் எல்லாம் செஞ்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு வச்சுக்கலாம். இந்த ஒரு பானை மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2 கப்பு கொடுத்துருக்காங்க. தயிர் கப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி கிளாஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு ஒன்று, சின்னது ஒன்று. அடுத்து குட்டி குட்டி கப் 2 கொடுத்துருக்காங்க. ஊறுகாய் கப் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 2 கடாய், ஒரு தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. பெரிய கடாய் இது. இது வந்து அதை விட குட்டி சைஸு. அடுத்து இது ஒரு குட்டி தோசைக்கல். ஒரு வடிகட்டுற தட்டும் ஒரு பணியார செட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செட் நம்பர் 4 இது. அதே மாதிரி ஒயிட் கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஜாமான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த செட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு அடுப்பு கொடுத்துருக்காங்க, ஒத்த அடுப்பு ஒன்று. ஒரு இட்லி பாத்திரம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இட்லி பாத்திரம். ஒரு பணியார கல் கொடுத்துருக்காங்க. 3 கப்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பெருசு ஒன்று, நார்மல் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று. 5 பானை கொடுத்துருக்காங்க. ஸோ குழம்பு சட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், பானையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு வேறு டிசைனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க. 3 சட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரியாணி பாத்திரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சமைச்சு எடுத்து வைக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதுலேயே குட்டி சைஸு. ஒரு கடாய் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வடிகட்டுற பாத்திரம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து செட் நம்பர் 5.
இது வந்து கொஞ்சம் பெரிய செட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததை விட கொஞ்சம் வெயிட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு கொடி அடுப்பு கொடுத்துருக்காங்க. 2 கப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று பெருசு, இன்னொன்று வந்து குட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு பணியாரக்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து வேறு மாதிரியான ஒரு கப்பு. 2 தட்டு கொடுத்துருக்காங்க. 3 கடாய் கொடுத்துருக்காங்க. 2 வடிகட்டுற தட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஜக்கு கொடுத்துருக்காங்க. 2 தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. 2 குட்டி குட்டி கப்பு கொடுத்துருக்காங்க. 6 போல பானை கொடுத்துருக்காங்க. இது வந்து 6th செட்டு. இருக்கிறதுலே பெரிய செட்டு இதுதான். எல்லாமே நல்ல கனமான பாத்திரமா இருந்துச்சு. பாத்திரமுமே நல்ல பெரிய பாத்திரங்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொடி அடுப்பும் ஒரு ஒத்த அடுப்பும் கொடுத்துருக்காங்க. ஒரு இட்லி பாத்திரம் கொடுத்துருக்காங்க. 6 போல சட்டி பானை கொடுத்துருக்காங்க. 6மே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 சட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சு எடுத்து வைக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம், பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிகட்டுற தட்டும் ஒரு பணியார குழி தட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சாப்பிட்ற தட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு தயிர் ஊற்றி வைக்கிற கப்பு, பெரிய கப்பு கொடுத்துருக்காங்க. அதுலேயே சின்ன சைஸஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு தோசைக்கல் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஜக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நம்மளோட மண் சொப்பு ஜாமான்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து பிராஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த செட்ஸ் எல்லாத்துக்குமே ரேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து அவங்க வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. பிராஸில் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது பாருங்க, பிராஸ்ல தண்ணி அடிக்கிற பம்பு. இது நம்ம பிளாஸ்டிக்லயும் பார்த்துருந்தோம். தண்ணி அடிச்சோன்னா ஊத்துனோன்னா நமக்கு தண்ணி வந்து வரும்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பெரிய ஜார் ஒன்று, சின்ன ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபன் கேரியர். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து மூடியோடி அட்டாச்சாக இருந்துச்சு. ஸோ தனியாக கழட்ட முடியல அந்த க்ளோஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸு. இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சைடில் வந்து ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி இது நம்ம ஒரிஜினல் அயன் பாக்ஸ் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சில்வர்லையுமே பார்த்துருந்தோம். குங்குமம், சந்தனம், விபூதி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா சாம்பார், குழம்பு, ரசம் அந்த மாதிரி ஊற்றுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே செட்டில் வந்து மூடி போட்டும் இருக்கு. தனித்தனியாக மூடி கொடுத்துருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம். 3 அடுக்கு இட்லி ஊத்துற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அடுப்பு மாதிரி. அடுப்பு மேலே வந்து 2 குட்டி கடாய் கொடுத்துருக்காங்க. செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை தனியாக அடுப்பு வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். கடாயும் தனியாக வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் அடுப்பு. ஒரு திரி மாதிரி கொடுத்துருக்காங்க நடுவில். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து கெரோசின் கூட ஊற்றி நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சோன்னா பற்றி எரியும்னு சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி ஆஃப் அடுப்பு. இந்த பானையும் நீங்கள் வேணால் செட்டாக வாங்கிக்கலாம், இல்லை தனியாக கூட வாங்கிக்கலாம். இது நம்ம மண் சொப்பு ஜாமான்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அடுப்பு தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இது டீ பாட்டு. அந்த ஸ்டாண்ட் தனியாக, டீ பாட் தனியாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து பால் கேனு. ரொம்ப குட்டியா அழகா இருந்துச்சு. இது பாருங்க குட்டி குக்கரு. இதுல விசில் அந்த மாதிரிலாம் வராது. பட் வந்து நம்ம சும்மா மினியேச்சர் குக்கிங்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்டர். டேப் வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சிச்சு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது அடுக்கு குடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அழகா நம்ம ஓரமா அடுக்கி வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடுக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம சூடாக பாத்திரம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி இடுக்கி. இது வந்து மத்து, கடையிறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மத்து. இது பார்த்தீங்கன்னா பைக்கு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பைக்கு. ஸோ பைக் லவ்வர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்லா கிஃப்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. 4 சேரு, ஒரு டேபிள், அப்புறமா ஜூஸ் குடிக்கிறதுக்கு அந்த பெரிய ஒரு இது மாதிரியும் குட்டி குட்டி கிளாஸஸும் கொடுத்துருந்தாங்க. 2 சைஸஸில் இருக்குது இதுவும். பாருங்க, இது 2 சேரோட சைஸஸ். இது வந்து அந்த சின்ன செட்டோட கிளாஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டீ பாய்லர், கடையிலலாம் இருக்கும் இல்லையா, அந்த பாய்லர் இது. இது ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க. காப்பர்லேயும் இருக்குது, பிராஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எதில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டாண்டோட கொடுத்துருக்காங்க. இது வந்து கப் அண்ட் சாசர் செட்டு. குட்டியாக அந்த பிளேட்டும் கப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம அழகாக வந்து மாட்டியும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் அடுப்பு, கேஸ் சிலிண்டரோட கொடுத்துருக்காங்க. அந்த குட்டியாக இருக்கிற நாப் வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அடுப்பு. ஏற்கனவே நம்ம இந்த அடுப்பு முன்னாடியே பார்த்தோம். நடுவில் வந்து திரி மாதிரி கொடுத்துருக்காங்க. கெரோசின் ஊற்றி பற்ற வச்சுக்கலாம். இது வந்து அதுலேயே பெரிய சைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன். இது இந்த ஃபேன் வந்து ரொம்ப அழகாக சுற்றுது, லைட்டோட சுற்றுது. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு குட்டி பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா ஃபேன் வந்து ஆன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கிராமோஃபோனு. நல்ல பெரிய சைஸ். இது கிஃப்ட் மாதிரியும் கொடுக்குறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக கழட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, சுத்துற மாதிரி இருக்கு. பிராஸ் கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மரச்சொப்பு ஜாமான், கல் சொப்பு ஜாமான், அப்புறம் ஸ்டீலில் வந்து நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதுவும் கொஞ்சம் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். Thank you for watching.